ஒரு விஷயத்த பல முறை கேட்டும் பல முறை நான் ஹர்ட் ஆவேன்னா அது உங்களோட பிரச்சனை. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு தானே பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ் என்னென்ன, உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இல்லை உங்களோட பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கு, அதனால தான் நீங்கள் ஒர்க்குக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஃபேமிலி விஷயமோ, ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கிறதோ, எதை எடுத்துகிட்டு வந்து இதனால தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா? உங்களோட டேலண்ட் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணி தான் உங்களோட சக்ஸஸ். இப்போ இதை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணலாம், எப்படி நான் இந்த ட்ராமாஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் அப்படின்னா, இதை பற்றி யாராவது உங்ககிட்ட பேசினாலோ இல்லை நீங்களே அதை பற்றி நினச்சிங்கனாலோ உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கலாம், இந்த ட்ராமாஸ் எல்லாம் உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருந்திருக்குல்ல, அதை வந்து இன்னும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டே வந்துட்டுருக்கீங்கன்னு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். நம்ம நிம்மதியாக வாழ்கிறதும் முக்கியம், நம்மளோட கனவு வாழ்க்கையை இந்த ஒரே வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதும் முக்கியம் இல்லை. எமோஷ்னலி டீட்டாச்சான ஒரு பர்சனால் மட்டும்தான் அவங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான எமோஷ்னல் wounds எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கான ஹீலிங் தெரப்பியை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு DM பண்ணுங்கள்.